Hi friends, Assalamualaikum. Welcome to Bismi Tamil Craft வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 4th கிவ்அவே போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அனௌன்ஸ் பண்ணேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா, அதனால நம்ம ஒரு சூப்பரான ஸ்கூல் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதை நான் எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டான டார்க் ஃபேண்டசி பாக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து டார்க் ஃபேண்டசி பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த மாதிரி பாக்ஸ் இருக்கோ எடுத்துக்கலாம். கோல்கேட் பாக்ஸு அப்படி இல்லைனா அதாவது லோஷன் வாங்கினதுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க ஏதாவது ஒரு பாக்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து நார்மலான கார்போர்டை கூட இது மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த டார்க் ஃபேண்டசி பாக்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்த வந்து நான் செல்லோ டேப் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ரெண்டாக எப்படி கட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இன்னொன்று பார்ட் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இப்போ மார்க் பண்ணிவிட்டு நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு, ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகிறதுனால. ஓகே, இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடச்சிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ஷீட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பேபி பிங்க்கெல்லாம் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஷீட் வேணாலுமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கவர் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம என்னவா மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஒய் பென்சில் பாக்ஸ் தான். நம்ம வீட்டிலே சூப்பராக ஒரு பென்சில் பாக்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கலரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிப் கார்போன் மாதிரி எடுத்திருக்கேன். அதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ரெண்டு கார்பையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். அதை வந்து நான் ஒரு ப்ளூ கலர் ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஒட்டி விட்டுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் பாக்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது பட்டன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி வந்து டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாராலையுமே வந்து ஜஸ்ட் ஒரு கார்போர்ட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிட முடியும் இல்லையா. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது க்ளோஸ் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 குட்டி கார்போர்டு எடுத்திருக்கேன். அதை வந்து நான் வயலட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த கார்போர்டோட பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை நான் வந்து ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வச்சு வந்து ஒட்டுறேன். ஏன் இந்த மாதிரி ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்சில் பாக்ஸ் வந்து சூப்பராக க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ஸ்கூல்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கார்போர்டில் செய்கிறனால ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் ஃபோட்டோஸை என்னோட இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இமெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். அந்த 2 கார்போனுமே சேம் வேல்யூவில் இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பென்சில் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டெக்கர் பண்ணிக்க போகிறோம். ஸோ டெக்கர் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து சோஃபியா ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்டிக்கர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து ட்ராயிங்ஸ் மாதிரி ஏதாவது வந்து அதில் ட்ரா பண்ணலாம். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட எப்படி ஸ்டிக்கர் மேக் பண்ணதான் கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே வந்து வேறு ஒரு மெத்தட் கூட இருக்குது. ஸோ அந்த மெத்தடை அடுத்தடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து ஃபஸ்ட்டு போட்டதோட சூப்பரான மெத்தட், அதுவும் அடுத்தடுத்த வீடியோஸில் வருது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அதனால அதோட க்ளூ வந்து லைட்டாக வந்து ஒட்டாமல் இருந்தனால நான் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒட்டிக்கிட்டேன். நம்ம ஸ்கூல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்கான இருக்கணும் இல்லையா, அதனால் ஸோ அந்த மாதிரி நான் ஒட்டிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஒரு கேஸலும் அதுக்கப்புறம் சோசியா தி ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்து நான் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்னி பிரின்சஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து சோஃபியாவுமே ஒரு மோஸ்ட் ஃபேவரட்டான டிஸ்னி பிரின்சஸ் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கலர் டேப் ஒட்டிக்க போகிறோம். ஸோ கலர் டேப் ஒட்டும் போது கீழே ஒரு ஸ்டிக்கர் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதை எடுத்துகிட்டு நான் கலர் டேப் ஒட்டிக்கிட்டேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்கான கிவ் அவே கொஷின் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரீசெண்டாக ஒரு க்ரீட்டிங் கார்டு ஐடியா வந்து போட்டிருப்போம். ஸோ அதில் வந்து நம்மளோட ஃபேமிலியோட நேம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம், பிடிசி ஃபேமிலின்னு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நான் ஒரு பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டியிருப்பேன். ஸோ அதோட ஆண்டனாவை நான் எதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருப்பேன். இதான் வந்து கொஷின். இந்த கொஷின் ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஷினுக்கான ஆன்சரை இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளோட பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக லுக்காக வந்து இருந்தது. இதில் வந்து நான் பென்ஸ்லாம் வச்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, நல்லாவே க்ளோஸும் ஆணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப்பை வந்து கட் பண்ணி இதோட பேக் சைடில் வந்து ஒட்டிக்க போகிறோம். ஒரு சைடு மட்டும் ஒட்டிக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஒரு பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2-in-1 மாதிரி. அதுக்காக வந்து நான் டபுள் சைட் டேப் இப்போதைக்கு வந்து ஒட்டி காமிக்கிறேன். பட் வந்து நீங்கள் வெல்க்ரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா வெல்க்ரோ யூஸ் பண்ணலாம். நான் வெல்க்ரோ வச்சுருக்கேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து வித்தவுட் வெல்க்ரோ அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கிறதுல வந்து பென்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். குட்டியான ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எரேசர், ஷார்ப்னர் அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த பென் ஸ்டாண்ட் ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. 2-in-1 யூஸ் பண்ணிக்கும் போது நம்ம எழுதும் போது வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி அழகாக வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால இப்போ வந்து நம்ம இதில் பென்லாம் போட்டால் ஈஸியாக இருக்கா அப்படின்னு வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஒரு ரியலான பென்லாம் நம்ம யூஸ் பண்ண எப்படி இருக்கும், பென்சில் பாக்ஸில் அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை ஃப்ரம் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ். மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.